ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நல்லா ருசியாக பண்ண போகிறோம். அதுவும் பாய் வீட்டில் செய்கிற மாதிரி அதே ஸ்டைலில் பண்ண போகிறோம். என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சமாக பண்ணும்போது நம்ம குக்கர்லேயே பண்ணிக்கலாம், தம் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 4-5 முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. அரை மணி நேரம் கழித்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன், தாராளமாக சேர்த்துக்கிறேன். அதுலேயே 2 ஸ்பூன் அளவு நெய்யும் விட்டுக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச உடனே 2 பட்டை, 1 ஸ்டாரு, 6 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சி வரட்டும். பொரிஞ்சி வந்தோடனே 4 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணுங்க. இதுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுந்ததை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இது கூடவே 1 கொத்து அளவு புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போன உடனே நல்லா ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கணும். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கறியை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். கறிக்கு தேவையான அளவு காரம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். அப்போ தான் நம்ம பிரியாணியில் கறி எடுத்து சாப்பிடும்போது நல்லா உப்பு காரம் ஏறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். முன்னாடியே நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ் தயிர், ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க, கறி நல்லா சாஃப்டாக ஆகிடும். இதோட 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். கறிக்கு தேவையான அளவு காரம் முதலே சேர்த்துட்டேன். இப்போ சாதத்துக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 2 மசாலாவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டோன்னு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து கலந்து விடுங்க. அரிசி நல்லா தண்ணி எடுத்துட்டு வச்சுருக்கிறேன், அரிசி உடையாமல் பார்த்து கலந்து விடுங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 டம்ளர் அரிசி இருந்தது, 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப பழைய அரிசின்றதால தண்ணி கரெக்டான அளவே எடுத்துக்கிட்டேன். பிரியாணி அரிசியாக இருந்தால் நம்ம 1/4 டம்ளர் அளவு தண்ணி குறைச்சி தான் சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் புதினாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சரியா இல்லைன்னா மறுபடியும் காரம் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வெங்காயத்துலேயே சேர்த்தும் வதக்கிக்கலாம், இல்லை கடைசியாகவும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 2 விசில் வரட்டும்னு சொல்லிவிட்டு விடலாம். இப்போ இந்த பக்கம் சிக்கன் 65 ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் இதெல்லாம் ரெடி பண்ணி ஊற வச்சுருந்தேன். மசாலாலாம் போட்டு அதோட 1 ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் 2 விசில் குக்கர் விசில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு அருமையான சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக பண்ணியாச்சு. ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்க மாட்டாங்க, மசாலாலாம் அளவாக சேர்ப்பாங்க. அதான் பாய் வீட்டு ஸ்டைல்னு சொல்கிறது. நம்ம அதிகமாக சேர்ப்போம், அவங்க குறைவான மசாலாவில் நல்லா கமகமன்னு வாசனை வர மாதிரி செய்வாங்க. இதான் நமக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நல்லா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கறியெலாம் குழஞ்சியே போகல பாருங்கள். பீஸ்லாம் அப்படியே இருக்குது நம்ம போட்டது. அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கும். நல்லா சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க ஒரு லைக் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.